ஹே கைஸ், டைரக்டர் சுதா கொங்கரா டைரக்ஷனில் வரப்போகிற பராசக்தி மூவியோட ட்ரெய்லர் நேற்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதை பற்றின ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த ட்ரெய்லரோட ஓப்பனிங்ல ஒரு சீன் வச்சிருப்பாங்க. அதுலேயே நமக்கு தெரிஞ்சிடும் இந்த படம் எதை பற்றினதுன்னு. மதராசி தில்லி ஆத்தா, மதராசி ஹிந்தி போலா, ஹிந்திக்காரர் மதுரை ஆத்தா, ஹிந்திக்காரர் தமிழ் போலா. இந்த படம் 1964 நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை தழுவி எடுக்கப்பட்டிருக்கு. உங்களுக்கு அரசாங்கத்தோட பிரச்சனை, டெல்லிக்கு போய் உங்க எதிர்ப்பு தெரிவிப்படுத்துங்க. 1964 மத்திய அரசு இந்தி மொழியை எல்லா ஸ்டேட்ல இருக்க மக்களுக்கும் கட்டாய மொழி ஆக்கப்படும் சொல்லிட்டு ஒரு ரூல் போடுறாங்க. அதை எதிர்த்து தமிழ்நாட்டில் இருக்க மக்கள், முக்கியமா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், இவங்க எல்லாம் இந்தி திணிப்பு எதிர்த்து ப்ரொடெஸ்ட் பண்றாங்க. இந்த உண்மை சம்பவத்தை தான் டைரக்டர் சுதா கொங்கரா அவர்கள் தழுவி படமா எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த படத்துல இருக்க கேரக்டர்ஸ் பத்தி பார்க்கலாம். இந்த படத்துல நான் பார்க்குற ஒரு முக்கியமான கேரக்டர் அதர்வா நடிச்சிருக்க சின்னதுரை. ஐ கெஸ் இந்த கேரக்டர் உண்மையான ஒரு நபரோட ரெஃபரன்ஸை வச்சு எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். 1965 அண்ணாமலை யூனிவர்சிட்டியில பிஎஸ்சி டிகிரி படிச்சுட்டு இருந்த ஒரு மாணவன் தான் எம் ராஜேந்திரன் அவர்கள். இந்தி மொழி கட்டாயத்திற்கு எதிரான ஒரு போராட்டத்தில் போலீசார் நடத்திய துப்பாக்கி சூட்டில் உயிர் தியாகம் செய்தவர் தான் எம் ராஜேந்திரன். இந்த நபரோட கேரக்டரை தான் சின்னதுரையா வடிவமைச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இந்த சின்னதுரை கேரக்டரோட அண்ணாவா தான் சிவகார்த்திகேயன் ப்ரோட்டகனிஸ்டா நடிச்சிருக்காங்க. இந்த ட்ரெய்லர்ல நிறைய முக்கியமான சீன்லாம் காட்டியிருந்தாங்க. அதில் ஒன்று தான் சிவகார்த்திகேயன் நடிச்சிருந்த செலியன்ற கேரக்டர் ரயில்வேஸில் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு வேலை பார்க்குறாரு. ஆனால் இவரும் இந்தி திணிப்புக்காக கவர்மெண்ட்டை எதிர்த்து ப்ரொட்டஸ்ட்டும் பண்ணுறாரு. என்ன ஒரு சூப்பரான லைன் பாருங்கள். அதுலேயும் இன்னொரு ஒரு காமெடி, இவர் லவ் பண்ணுற பொண்ணு ஒரு இந்தி பொண்ணு. இந்த கேரக்டர் தான் ஸ்ரீலீலா ரத்னமாலாவாக பண்ணியிருக்காங்க. இதுல இருந்து என்ன சொல்ல வராங்கன்னா, நாங்க இந்தி மொழி திணிப்புக்கு தான் எதிரானவங்க, இந்திக்காரர்களுக்கு இல்லைன்னு சொல்லிட்டு அதை சூப்பரா ஒரு சீன்ல கூட காட்டியிருப்பாங்க. ஆனா தமிழர்கள் ஹிந்திக்கு எதிரானவங்க இல்லைன்னு நான் நினைக்கிறேன். நாங்க ஹிந்தி திணிப்புக்கு தான் எதிரானவங்க, ஹிந்திக்கோ இந்திக்காரங்களுக்கோ இல்ல. ரவி மோகன் ஃபர்ஸ்ட் இந்த படத்துல தான் ஆன்டகனிஸ்டா பண்ணியிருக்காங்க. ட்ரெய்லர்ல பார்க்கும்போது வேற மாதிரி இருக்கு. ஸ்கிரீன் பிரசன்ஸா இருக்கட்டும், லுக்கா இருக்கட்டும், உண்மையாவே வில்லன் மாதிரியே இருக்காங்க. 1 கோடி பேருக்கு கேட்குற மாதிரி சுடுவோம், சத்தம் கேட்டு அவனே வருவான். நெக்ஸ்ட் இந்த படத்தோட மியூசிக் ஜிவி பிரகாஷ். 100வது படம் வேற சொல்லவா வேணும். இந்த படத்தோட ஃபுல் ஆல்பம் நேற்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. எல்லா பாட்டுமே சூப்பரா இருக்கு. அடி அலைய பாட்டு ஏற்கனவே ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்கு. அது இல்லாம ரத்னமாலா, நமக்கான காலம், முத்தாரமே, சேனை கூட்டம், தரக்கு தரக்கு, மொத்தமா 6 பாட்டு எல்லாமே நல்லா இருக்கு. நேஷனல் அவார்டே கொடுக்கலாம். ஆனா கொடுக்க மாட்டாங்க, ஏன்னா இது இந்தி மொழி திணிப்புக்கு எதிரான படம் இல்ல. அது ஒண்ணு இல்ல, கீழே போட்டு. ட்ரெய்லர் பார்க்கும்போதே தெரியுது படம் வேற மாதிரி இருக்கும்னு. எல்லாரும் போய் கண்டிப்பா பார்க்க வேண்டிய ஒரு படம். Jan 10 ரிலீஸ் ஆகுது. நீங்க போறீங்களோ இல்லையோ, நான் கண்டிப்பா போய் பார்த்துடுவேன். செந்தமிழை காக்க பெரும் சேனை ஒன்று உண்டு.